அண்மை செய்தி. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் சென்சார் வழக்கு தொடர்பாக காரசார விவாதம் காலை முதலே நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் சென்சார் வழக்கு தொடர்பாக தீர்ப்பு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஃப்க்கு சர்டிபிகேட் இஷ்யூ செய்ய கட்டளை வருமா வராதா என்ற எதிர்பார்ப்பில் தயாரிப்பு நிறுவனம் காத்திருந்த இந்த சூழலில் தற்போது தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழக்கு தொடர்பாக தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தற்போது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தற்போது தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு குறித்து முக்கியமான தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பு தற்போது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஃப்க்கு சர்டிபிகேட் இஷ்யூ செய்ய கட்டளை வருமா வராதா என்று தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த சூழலில் தற்போது நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். தணிக்கை வாரியம் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். தற்போது ஜனநாயகன் சென்சார் வழக்கு தொடர்பாக தற்போது தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். இன்று காலை முதலாகவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது. இதில் இரு தரப்பினரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்த நிலையில் தற்போது வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த வழக்கை பொறுத்தவரை தணிக்கை வாரியம் சார்பில் சில முக்கியமான வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது எங்களிடம் போதிய அளவிற்கான கால அவகாசம் கொடுக்கவில்லை. குறிப்பாக வழக்கு 6ஆம் தேதி தாக்கல் செய்து 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 9ஆம் தேதி தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு போதிய அளவிற்கான கால அவகாசம் வழங்கப்படவில்லை. எனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் தொடர்ந்த அந்த வழக்கில் அவர்கள் தொடர்பான வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போன்று அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட மற்றொரு முக்கியமான வாதங்கள் என்பது, நாங்கள் முறையாக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு மறு தணிக்கைக்கு அனுப்புவது தொடர்பான தகவல்களை நாங்கள் தெரிவித்து விட்டோம். தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய தலைவரிடம் தான் இருக்கிறது. எனவே பட தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து தனி நீதிபதியிடம் உத்தரவினை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த உத்தரவு ஏற்புடையதல்ல. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இதே போன்று பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் பிற்பகலில் அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டது. அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கான அந்த அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில அவர்களும் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதில் அவர்கள் முன்வைத்த முக்கியமான வாதம் என்பது, தணிக்கை வாரியம் எங்களிடம் மறு ஆய்விற்கு அனுப்புவதாக 5ஆம் தேதியே தகவல் தெரிவித்தது உண்மைதான். அந்த தகவல் தெரிந்ததற்கு பிறகாக 6ஆம் தேதியே நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக வழக்கை தொடர்ந்து விட்டோம். ஆனால் எங்கள் ஜனநாயகன் திரைப்படம் மீது புகார் எழுப்பதாக எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. எந்த ஒரு உத்தரவும் அது போன்ற உத்தரவும் தணிக்கை வாரியம் சார்பில் பிறப்பிக்கவில்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தணிக்கை வாரிய குழு படத்தினை தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக படத்தினை பார்த்து ஆலோசனை கொடுத்ததற்கு பிறகாக
வீட்டிற்கு சென்று 4 நாட்களுக்கு பிறகாக படத்தின் மீது புகார் அளிப்பது என்பது ஏற்புடையதல்ல என்பதாகவும் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே போன்று நீதிபதிகள் கடந்த விசாரணையின் போது ஒரு ரிலீஸ் தேதியை நிர்ணயித்து விட்டீர்கள் என்பதற்காக அனைத்து முடிவுகளையும் எடுப்பதை அவசரப்படுத்த வேண்டுமா என்பது தொடர்பான கேள்வி எழுப்பினார்கள். அது தொடர்பான முறையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தையும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ரிலீஸ் தேதியை தெளிவுபடுத்தவில்லை எனில் OTT தளம் சார்ந்த அந்த தளங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கையை பட தயாரிப்பு நிறுவனம் மீது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதன் காரணமாகவே நாங்கள் ரிலீஸ் தேதியை நிர்ணயித்தோம் என்பதாக அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அதே போன்று தணிக்கை வாரியம் சார்பில் எங்களுக்கு அந்த புகார் தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இப்போது தணிக்கை வாரியம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற நடவடிக்கைகள் தங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் தணிக்கை வாரியத்துடைய செயல் எங்களுக்கு படும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் படத்திற்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இவர்கள் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அந்த தணிக்கை சான்று வழங்குவது விவகாரம் தொடர்பான அந்த மேல்முறையீட்டு மனு என்பது தீர்ப்பிற்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் கேட்ட முக்கியமான கேள்விகள் என்பது திரைப்படம் என்பது வணிகம் எனும் போது தயாரிப்பாளர்கள் சற்று சான்று பெறும் முன் ரிலீஸ் செய்தியை எப்படி அறிவிக்க முடியும் என்ற கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 22 நாடுகள் ஒப்புதல் பெறப்பட்டு படம் ரிலீஸ் செய்தி அறிவிக்க சான்று பெறும் வரை காத்திருக்கும் நடைமுறை இங்கு இல்லை. பாலிவுட்டிலும் படங்கள் வெளியிடும் தேதி சற்று சான்று பெறுவதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக இதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரிய தலைவருக்கு தன்னிச்சையாக அதிகாரம் உள்ளது. படத்தை பார்க்கவில்லை என்றாலும் கூட அதில் புகார் வந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதாக தணிக்கை வாரிய தரப்புல இந்த இறுதியான அந்த வாதங்கள்ல முக்கியமான ஒரு கூட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தயாரிப்பு நிறுவனம் முன்வைக்கக்கூடிய கூட்டுகள் என்பது ரிலீஸ் தேதி அளித்ததற்கான காரணம் என்பது OTT தளங்கள் தங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காகவும் ரிலீஸ் தேதியை நிர்ணயித்து விட்டு சான்றை பெறுவது என்பது பாலிவுட்டிலும் இந்திய சினிமாக்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் என்பதாகவும் அவர்கள் தரப்பு வாதங்களை இறுதி வாதங்களாக முன்வைத்திருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் சார்பில் இறுதி வாதங்களாக முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான வாதங்கள் என்பது தணிக்கை வாரிய தலைவருக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது உள்ளது. அந்த படத்தை அவர் பார்க்கவில்லை என்றாலும் கூட அந்த படம் தொடர்பாக ஒரு புகார் வருகிறது என்றால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தணிக்கை வாரிய தலைவருக்கு இருக்கிறது என்பதாக அவர்கள் தரப்பு இறுதி வாதங்கள் என்பதை முன்வைத்திருக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்டதற்கு பிறகாக நீதிபதிகள் இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தணிக்கை வாரியம் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பான தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றனர். அந்த உத்தரவுக்கு பிறகாகவே தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா, ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா வெளியாகாதா என்பது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்படும். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.